ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனில் எக்ஸாம்பிள் 7 வந்து பார்க்க போகிறோம். டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டு சேலரி பை செக் ₹3000. இப்போ வந்து நம்மளோட பிஸ்னஸில் வந்து ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸுக்கு சேல்ரி கொடுக்குறோம். அந்த சேல்ரி வந்து கேஷாக கொடுக்காம செக்காக வந்து கொடுக்குறோம். இந்த டிரான்சாக்ஷனை நம்ம வந்து எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட் வந்து இருக்குது. சேலரி அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இப்போ செக்கு கொடுக்கறதுனால இப்போ இதை வந்து எங்கே போய் நம்ம வந்து பேமெண்ட்டாக வந்து கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் தான் வந்து நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்க முடியும். அப்படிங்கிறதுனால வந்து சேலரி அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. சேலரி அக்கௌண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் செலவு. ஸோ இது வந்து நாமினல் அக்கௌண்ட்டு, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ். ஸோ அதனால் வந்து சேலரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓனர் நம்மக்கிட்ட நம்மளோட சேலரியை வந்து செக்காக வந்து கொடுக்குறாங்க. அந்த செக்கை நம்ம எடுத்துகிட்டு போய் எங்கே போய் கொடுப்போம்? பேங்க்கில் போய் தான் அதை வந்து கேஷாக வந்து மாற்ற முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க்கு தான் உங்களுக்கு வந்து கேஷ் வந்து கொடுக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன? ஒரு பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் பேங்க் இஸ் தி கிவ்வர். ஏன்னா அவர் தான் வந்து கேஷாக உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாப்புல. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சேலரி அக்கௌண்ட் டெபிட்டு டு பேங்க் அக்கௌண்ட்டு வந்து கிரெடிட்டு. ஸோ இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் கிடச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.